அடுத்தபடியாக உறவுகளே என்னும் தலைப்பில் செல்வி கீர்த்தனா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு நடுவர் அவர்களே, என்னுடன் பேச வந்திருக்கும் எனது சொந்தங்களே, என்றென்றும் எங்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து நம் குலத்தின் மற்றும் எங்கள் ஊரின் பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் கோகுல கிருஷ்ணா யாதவா சேவா சங்கத்தின் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வீடு என்றால் சுவரல்ல, உறவுகள் சேர்ந்து வாழும் சொர்க்கம். இன்றைய வேகமான இயந்திரமான வாழ்க்கையில் மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை. இந்த இரண்டுக்குமே அடித்தளமாக இருப்பது பணமல்ல, வசதி அல்ல, உறவுகள் மட்டுமே. அதனால்தான் இன்று நான் விவாதிக்க இருக்கும் தலைப்பு வீட்டின் மகிழ்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் உறவுகளே. ஒற்றுமைக்கு அடையாளமே உறவுகள் தாங்க. ஒரு வீட்டில் பல தலைமுறைகள் வாழும் போது கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் அன்பு இருந்தால் அது பிளவாகாது, பலம்தான் ஆகும். பண்டிகை நாட்கள்ல ஒரே சமையல், ஒரே சிரிப்பு, அதுதான் உறவு. உறவுகள் நம்ம அறுசுவை உணவு மாதிரி காரம் கசப்பு எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா பதனி இனிக்குமா இல்லையா? உறவுகள் தான் பதனி மாதிரி. உறவுகள் இல்லைன்னா அது வீடு விடுதி மாதிரி. வசதி நிறைந்த வீடு இருந்தாலும் உறவுகள் இல்லை எனில் அது வெறும் கட்டிடம் மட்டுமே. உறவுகள் இருந்தால் சிறிய வீடு கூட மகிழ்ச்சியின் மாளிகையாக இருக்கும். அதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. உறவுகளோடு இருக்கும் வீட்டில் சபைகளுக்கு இடமில்லை, மகிழ்ச்சிக்கு மட்டும்தான் இடம். உறவுகளோடு வளரும் குழந்தைகள் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்றாங்க. மரியாதையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அன்பு, இது எல்லாமே புஸ்தகத்துல இல்ல, உறவுகளிடமிருந்து தான் கற்றுக்கொள்றாங்க. அன்பு நடுவர்களே, உறவுகள் இல்லா வாழ்க்கை உப்பில்லா உணவு என்பதை போல ஒரு வீட்டை இல்லமாக மாற்றுவது நம் சுற்றமும் உறவும் தான். இன்பத்திலும் துன்பத்திலும் உடன் நிற்பவர்கள் உறவுகள் தான். நமக்கு ஒரு வெற்றி என்றால் தோள் கொடுத்து கை கொடுக்குவதும், ஒரு தோல்வி என்றால் தோள் கொடுத்து தோற்றுவதும் உறவுகள் மட்டுமே. நம்முடைய பாரம்பரியமான விழாக்கள் மற்றும் சடங்குகளை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்வதும் உறவுகள் தான். இன்றைய காலகட்டத்துல எல்லார் வீட்லயுமே வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும். இந்த வேகமான காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ் என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குடும்பத்தோட உறவுகள்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அது குறைந்து நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். 1000 நண்பர்கள் பேஸ்புக்ல இருக்கலாம், ஆனால் நள்ளிரவில் உறவு சரியில்லைன்னு சொன்னா முதல்ல ஓடி வர்றது நம்ம உறவுகள் தான். உறவுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பணமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எப்போதுமே நம்மளை புரிந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல உண்மையான ஏழை யாருங்க? காசு பணம் இல்லாதவனா? இல்லைங்க, சொந்த பந்தம் இல்லாதவன் தாங்க உண்மையான ஏழை. ஒரு மனிதன், ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறப்பு முதல் இறப்பு இடுகாடு செல்லும் வரை தேவையான ஒன்றுனா உறவுகள் தான். இப்போ ஒரு கல்யாணமே நடக்குதுன்னா அந்த கல்யாணத்துல பொறையிடும் சகோதரனும் கூட பிறந்த சகோதரியும் மாலை மாற்றும் தாய் மாமனும் இல்லாட்டி அந்த கல்யாணம் நடக்குமா? அவங்க எல்லாம் சேர்ந்து வந்தாதான் கல்யாணம் எப்படியா நடக்குமா? அப்படி நடக்குதுமா? யாருமே இல்லாம. எனவே உறவை காப்போம், உன்னதமாய் வாழ்வோம். உலகம் எவ்வளவு மாறினாலும், டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும், மகிழ்ச்சியின் மூலமும் ஒற்றுமையின் உயிரும் வீட்டின் ஆன்மாவும் உறவுகளே. எனவே வீட்டின் மகிழ்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் உறவுகளே என்பதை உறுதியாக ஏற்று என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. தலைப்பு என்னையா? குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கும்
காரணம் எது? உறவுகள் தான். பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, அண்ணன், தம்பி, யாரு கண்ணுக்கு தப்பிச்சு எங்கேயும் போயிட முடியாது. இங்கிட்டு போனா சித்தப்பா நிற்பாரு, அங்கிட்டு போனா பெரியப்பா நிற்பாரு, அங்கிட்டு போனா மாமா நிற்பாரு. இந்த மாதிரி உன் பையன் அங்கே போறான். அதெல்லாம் காவலாளிகள். உறவுகள் காவலாளிகள் பிள்ளைகளுக்கு. அந்த உறவுகள் இல்லைன்னா கல்யாணம் எப்படியா நடக்கும்? மாமா மாலை எடுத்து கொடுக்கலன்னா பொண்ணு கழுத்துல யார் மாலை போட்டு கூட்டிட்டு போவா? யார் தாலி எடுத்து கொடுப்பா? அவருக்கு கல்யாணம் பண்றதுல யார் சீர்வரிசை முதல்ல செய்வா? சீர்வரிசை வேணும்ல. தாய் மாம சீர் இல்லாம எப்படியா எல்லா விசேஷமும் நடக்கும்? உறவுகள் வேணும் இல்லையா? உறவுகள் தான் அந்த குடும்பத்துக்கு காரணம், மகிழ்ச்சிக்கு காரணம், ஒற்றுமைக்கு காரணம். நான் தாய் மாமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என் சண்டை, தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் சண்டை. அந்த அம்மா வீட்டுல வயசுக்கு அந்த பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கிறாங்க. தாய் மாமன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த வீட்டுல மகிழ்ச்சி இருக்குமா? மகிழ்ச்சி அந்த விழாவை கொண்டாட முடியுமா? பங்காள வீட்டுல அண்ணன் தம்பியும் அடிச்சுக்கிடுவாங்க. அப்படி அடிச்சுக்கிடுவாங்க. தம்பிக்கு முடியலன்னு கேள்விப்பட்டோன்னா அண்ணன் எல்லாத்தையும் போட்டு விட்டு ஓடியாருவார். தங்கச்சி சொத்து பிரச்சனைல தனியா போயிடுவான். ஆனா அண்ணனுக்கு முடியலன்னா அவதான் முன்னாடி வந்து நிற்பான். உண்டா இல்லையா? நடக்குதா இல்லையா? பேஸ்புக்ல இருக்கிறவங்க நான் ஓடிய வர்றாங்க, உறவுகள் தானே ஏன் ஓடி வருது, நம்ம உறவுகள் தானே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அழகா பேசியிருக்கு. கீர்த்தனாவுக்கு உங்கள் கரமொழியோடு நன்றி.